வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தா எங்களுக்கு சம்பா கூனி கிடச்சிருக்குது. இந்த சம்பா கூனியை நல்லா வறுத்து எடுத்து நம்ம குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணவங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சம்பா கூனி குழம்பு வச்சு யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களோ மறக்காமல் சொல்லுங்கள். நாங்கள் இன்றைக்கி சம்பா கூனி கிடச்சதுனால சம்பா கூனியை நல்லா நாங்கள் குழம்பு வச்சு இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டாக ஒரு ருசியான சம்பா கூனி குழம்பு தாங்க வச்சு சாப்பிட போகிறோம். இப்போ வறுத்து எடுத்துக்கிடுவோம் சம்பா கூனியை. வெளியூர் சைடு பார்த்தீங்கன்னா இதை வந்து சென்னா கூனின்னு தான் சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைடில் வந்து நாங்கள் சம்பா கூனின்னு தான் சொல்லுவோம். இப்போ கடாயை வச்சுட்டோம் அடுப்பில். இப்போ சம்பா கூனியை வறுத்து எடுத்துக்கிடுவோம். நம்ம சட்டியில் போட்டு வறுக்கும்போது அந்த சம்பா கூனியோட மனம் அப்படி ஒரு வாசம் வந்துடுங்க. இந்த அளவு வறுத்து எடுத்தாலே போதுங்க. நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறவும் நம்ம அம்மியிலையே முணுக்கி எடுத்துக்கிடுவோம். சம்பா கூனி குழம்புக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். குழம்பு மசாலா பொடி, வெந்தயம், கடுகு, 1 ஸ்பூன் வத்தத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் வச்சுருக்கிறேன். அப்புறம் கத்திரிக்காய், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, முருங்கைக்காய், மிளகாய், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். கத்திரிக்காயை நம்ம வெட்டி தண்ணியில் போட்டுருவோங்க. வெட்டி வச்சோம்னா கத்திரிக்காய் காருன்னு சொல்லுவாங்க. நான் 2 சைஸ் கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். மிளகாய், தக்காளி, பூண்டு வெட்டியாச்சுக்கிட்டு இப்போ வெங்காயத்தை நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். நான் ஏற்கனவே வெங்காயத்தை உரித்து கழுவி வச்சுருக்கேன். இப்போ மீடியம் சைஸில் நம்ம வெட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ சின்ன வெங்காயத்தையும் நம்ம நறுக்கிக்கிடுவோம் 2 வெங்காயத்தையும் கலந்து போட்டால் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால நான் சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் உரித்து எடுத்துக்கிட்டேன். ரொம்ப பொடி வெங்காயமாக போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டு, குழம்புக்கு நல்லா ருசியாகவும் இருக்கும். நம்ம வெந்தயத்தையும் கடுகையும் சேர்த்துக்கிடுவோம். நல்லா பொரியுது பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம ஒரு 10 பூண்டை எடுத்து நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பூண்டையும் சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை அப்படியே தூத்தி விட்டுருவோம் வெங்காயத்தோட. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயத்தையும் சேர்த்துக்கிடுவோம். வதங்குறதுக்கு நம்ம அப்படியே தூள் உப்பை அப்படியே தூவி விடுவோம். அப்போ தான் சீக்கிரம் வெங்காயம் வதங்கும். வெங்காயத்தை வந்து ரொம்ப வதக்க வேண்டாம், மீடியம் சைஸில் வதக்கினா போதும்.
மிளகாய் தக்காளியவும் சேர்த்துக்குருவோங்க. நான் உரப்புக்கு 4 மிளகாய் சேர்த்துருக்கேன், 5 மிளகாய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் தேவையான உரப்புக்கு தேவையான மிளகாயை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 2 சைஸ் தக்காளி எடுத்தேன், சின்ன சைஸு, அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குருவோம். முருங்கைக்காயை நம்ம வதக்கிக்கிடுவோம் அதோட சேர்த்து. இப்போ வத்தத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள் இது 3 சேர்த்துக்கிடுவோம். இப்போ குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கிடுவோம். நல்லா வதக்கி விட்டுருவோம். ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதக்கையிலேயே நம்ம உப்பு கொஞ்சம் போட்டோம். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவோம். சேர்த்து அப்படியே மசாலாவை நல்லா கிளறி விட்டுருவோம். விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியே சேர்த்துக்கிடுவோம். நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்குருவோங்க. சேர்த்துட்டு அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடிடுவோம். இந்தமாதிரி நம்ம சம்பா குனியை அம்மியில் போய் முனிக்கிட்டு வந்து நல்லா கொதித்து நல்லா வற்றி வர்ற டேச்சில் நம்ம சம்பா குனியை சேர்த்துருவோங்க குழம்புக்குள்ள. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிருவோம். இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம். வறுத்த சம்பா குனியை நம்ம அம்மியில் வச்சே முணுக்கி எடுத்துக்கிடுவோம். வறுத்த சம்பா குனி இப்படி அம்மியில் வச்சு முணுக்கையில் அதோட வாசத்தை பாருங்கள், அப்படியே சாப்பிடணும் போல் தோணும். அவ்வளோக்குள்ளே மணக்கும், நல்லா மணமாக.
இப்போ முனிக்கி எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிடுவோம். இப்போ நல்லா கொதிச்சுட்டு அந்த மசாலாவோட அந்த பச்சை வாடையெல்லாம் போயிட்டு பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு நம்ம முனிக்கி வச்சுருக்கிற சம்பா குனியை சேர்த்துருவோம். பாருங்க, அந்த குழம்போட நம்ம சம்பா குனியை அப்படியே வறுத்து அம்மியில் முன்னுக்குன்னு பவுடர் அப்படியே சம்பா குழம்புல சேர்த்தாச்சு. அந்த வாசத்தை பாருங்கள், குழம்போட வாசத்தையும் நல்ல ஒரு மணங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு நல்லா வற்றி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. நம்ம இறக்கி வச்சு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். சாப்பிட்டவங்க மறக்காமல் சொல்லுங்க என்கிட்ட. அப்படியே இந்த கருவை கொத்தையும் அப்படியே போட்டுருவோங்க குழம்புல. இப்போ சம்பா கூனி குழம்பு ரெடியாகிருச்சு பாருங்கள். நல்லா குழம்பு வற்றி நல்லா ஒரு கமகமாக வாசமாக இருக்குது. இப்போ இறக்கி வச்சு நான் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். நம்ம சாதத்தில் ஊற்றின உடனே குழம்போட வாசம் மூக்கில் தொலைக்குதுங்க. அந்த கத்திரிக்காயெல்லாம் நல்லா அப்படியே குழஞ்சிருச்சுங்க. அந்த குழம்போட ஊற்றி அந்த சாதத்தோடு பிணைஞ்சு சாப்பிடையில் நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க குழம்பு. நல்லா உப்பு உரப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குதுங்க. நல்லா ஒரு ருசியான ஒரு டேஸ்ட்டான குழம்பு. இதே மாதிரி நீங்களும் சம்பா கூனி வாங்கி கிடச்சிச்சுன்னா சம்பா கூனி வாங்கி செம்மையாக குழம்பு வச்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க. முருங்கைக்காய் கத்திரிக்காய் தாங்க நாங்கள் போட்டு தாளிச்சிருக்கோம். இதோட பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து நல்லா வெங்காயம்லாம் வெந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் கத்திரிக்காய் முருங்கைக்காயை போட்டு குழம்புல மசாலா பொடியெலாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அந்த பச்சை வடை மாறினதுக்கப்புறம் தாங்க புளி கரைச்சி ஊற்றி நல்லா குழம்பு வச்சுருக்கோம். நல்லா கட்டியாகவும் இருக்குது, நல்லா ருசியாகவும் இருக்குது. நீங்கள் சிலவங்க குழம்புல வந்து சின்னதாக ஒரு வெள்ளைக்கட்டி சேர்த்துக்கணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வெள்ளைக்கட்டி சேர்க்கலை. நாங்கள் இந்த மாதிரி இந்த மெத்தடிலே வச்சா குழம்பு டேஸ்ட்டாக இருக்குன்னு தான் நாங்கள் இப்படி வச்சோம். உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் சின்னோண்டு வெள்ளைக்கட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா குழம்போடைய சாறு வந்து அந்த முருங்கைக்காய் கத்திரிக்காயில் இறங்கி இந்த முருங்கைக்காய்க்குள்ள நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள்.